கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த திறவுகோல் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் கடந்த சில வாரங்களாக ஆசாரிப்பு கூடாரத்தின் உள்ள தலைப்பின் கீழாக நம்ம அநேக சத்தியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம கடந்த சில வாரங்களை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆசாரிப்பு கூடாரம்னா என்ன, ஸோ அந்த பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அது உள்ள பொருட்கள் குறித்து நம்ம பார்த்தோம், அதோட அளவுகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வாரத்துலேருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த பொருட்களுடைய ஆவுக்குரிய அர்த்தம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வாரத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் நம்ம எதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னா, பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பலிப்பீடம், அந்த தண்ணீர் தொட்டி, அதுக்குண்டான ஆவிக்குடைய மீனிங் என்னன்றது தான் நம்ம இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இன்றைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை குறித்தும் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை குறித்தும் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கட்ட துவங்கணும்னா முதல்ல இவர்கள் என்ன பண்ணணும்னா, இவர்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலேருந்து முதல்ல வெளியே வரணும். வெளியே இந்த வனாந்த பிரயாணத்தை அவர்கள் துவங்கணும். அப்படி துவங்கும் பொழுது தான் தேவர் அவர்கள் என்ன பண்ண சொல்வார்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்வார்னத்தை பார்க்கணும். அப்போ இந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்து அப்படின்றதுக்கு நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். பாருங்கள், யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ பாருங்கள், அடிமைத்தன வீடாகிய எகிப்துலேருந்து அவர்கள் புறப்பட்டு வரணுன்றதை பார்க்கணும். அப்போ இந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்து அப்படின்றத நம்ம பொருளில் இதனோட ஆவிக்குரிய அர்த்தமாக நம்ம எப்படி நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்கலான்னு சொல்லும் பொழுது, பாருங்கள், இந்த அடிமைத்தன வீடுன்றத முதல்ல நம்ம பேசிக்காக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இதை உலகம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த உலகம் முழுவதும் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது அது படிக்கலாம். பாருங்கள், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போ 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோன்னா, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. இந்த பொல்லாங்கமான இந்த உலகத்துக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ஒரு காலப்பகுதியில் அடிமையாக இருந்திருக்கோம். அப்போ பாருங்கள், முதல்ல இவர்கள் என்ன பண்ணணும்னா, ஒருவர் இந்த ஆசரிப்பு கூடாரமாகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய தங்களுடைய வாழ்க்கையை துவங்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அடிமைத்தன வீடாகி இந்த உலகத்துலேருந்து முதல்ல வரணும். சரி, முதல்ல இந்த அடிமைத்தன வீடாகி இந்த உலகத்தை விட்டு வந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த தவறான உபதேசங்கள்லேருந்தும் சாத்தானுடைய இந்த தந்திரமான கட்டுகளிலிருந்தும் அவர்கள் முதல்ல வெளியே வரணும் அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்போது இதை குறித்து நம்ம ஒரு சில வசனங்கள் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போ 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ பாருங்கள், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்ணியிருக்கானா, இந்த கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய விஷயங்கள்லேருந்து என்ன பண்ணியிருக்கானா, மனக்கண்களை குருடாகியிருக்கானா. பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனம் வாசித்தோம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, முதல்ல இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கின்றது. அப்போது இந்த பொல்லாங்கனுக்குள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துலேருந்து முதல்ல ஒரு ஸ்டெப் வெளியே வரணும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்னா, கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடாத அளவுக்கு நம்ம மனக்கண்கள் எல்லாமே கூடாக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த தவறான உபதேசங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த சாத்தானுடைய தந்திரத்தினால இந்த தவறான உபதேசங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கு, நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சுருக்கு. அப்போது அடுத்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், இந்த மனக்கண்கள்லாம் கூடாக்கி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ இது யார் தான் பண்ண முடியும்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். சரி, இது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணுறான்றதை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த மனக்கண் கூடாக்கப்பட்ட விஷயத்துக்கு நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் ஒரு விஷயம் பேசுகிறார். அதை குறித்து நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அதனுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்கிறார்.
அப்போ கிறிஸ்துவை பற்றின அந்த மகத்துவமான காரியங்களை நம்ம அறியறதுக்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணுன்றத சொல்கிறார். அப்போ இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மனக்கண்கள் இந்த தவறான உபதேசங்கள்லேருந்து என்ன பண்ணுவோம், நம்ம விட்டு வெளியே வரும்ன்றதை பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு காரியத்தை யார் மட்டும்தான் பண்ண முடியும்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் பண்ண முடியுன்றதை பார்க்குறோம். சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை எவ்வாறு செய்கிறான்றதை நம்ம வாசிக்கும் போது நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்கள், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருன்னு சொல்லியிருக்கார். அப்போ மரித்தோர் யாருன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிறிஸ்துவை பற்றி அறியாத அளவுக்கு அவர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இவர்கள் யாருமே என்ன பண்ணலன்னா கிறிஸ்துவை அறிஞ்சிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இல்லை. ஸோ இவர்கள் எல்லாருமே என்ன வேதம் அடையாளப்படுத்தினா மரித்தோர்னு அடையாளப்படுத்துது. அப்போ இந்த மரித்தோரை விட்டு நம்ம விழித்து எழுந்திருக்கும் பொழுதுனா என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்து வந்து நம்மிடத்தில் பிரகாசிப்பார், அப்படின்னா தம்முடைய உன்னதமான சத்தியங்களை என்ன பண்ணுவான்னா நமக்கு காண்பிக்க ஆரம்பிப்பார் அப்படின்றத பார்க்குறோம். இதை இன்னொரு வசனத்துக்குள்ள நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். அப்போ பாருங்கள், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர். அப்போ இதை யார் தான் பண்ணுறான்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நாம் ஒரு காலப்பகுதியில் என்ன பண்ணியிருந்திருப்போம்னா அந்தகாரம், அதாவது இந்த உலகத்தினுடைய இந்த பொல்லாங்கனுடைய பிடியிலிருந்து இந்த தவறான உபதேசங்கள் அப்படின்ற இந்த ஒரு விஷயங்களில் நம்ம மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட காலப்பகுதியில் நம்ம இருந்திருப்போம். அப்போ நாம் கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சிக்கணும். அப்போ உண்மையாக கிறிஸ்து யார், கிறிஸ்துவனுடைய தந்தையாகிய பிதாவாகிய தேவன் யார் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளாக நம்ம அறியக்கூடிய அறிவுக்குள்ளாக நம்ம கடந்து வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவார், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சத்தியத்தினுடைய ஒளியை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்படி பண்ணும் பொழுது தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடிமைத்தன வீடாகி எகிப்திலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவை பற்றி மேன்மேலும் அறியக்கூடிய தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தன வீடாகி எகிப்திலேருந்து வெளியே வந்து இந்த வனாந்த பயணத்தை தொடங்கி நேராக அவங்க கானானை நோக்கி போக துவங்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதே போல் நாம் இந்த அடிமைத்தன வீடாகிய இப்போ நம்ம பார்த்த இந்த காரியங்கள்லேருந்து எல்லாமே வெளியே வந்து கிறிஸ்துவை பற்றி அறிகின்ற அறிவில் மேலும் வளர்ந்து நாமளும் பரம கானானை நோக்கி செல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்ம வாழ துவங்கி விடும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்படி வாழ துவங்கக்கூடிய காலப்பகுதியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்கிறாருன்னு தான் பார்க்குறோம். சரி, இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் தேவன் எதற்காக கட்ட சொன்னார், ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம வாசிக்கும் போது யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்யணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ண சொன்னார்னா இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னார் மோசேயின் மூலமாக அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளணும், இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு முக்கிய நோக்கமாக என்ன பண்ணுறாருன்னா தேவன் இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்கிறத பார்க்கணும். அப்போ இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளலாம், தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளலாம், தங்களுடைய பாவங்களை என்ன பண்ணலாம், நிவர்த்தி பண்ணக்கூடிய காரியங்களை இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். அப்போது இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது அப்படின்றத ஓவராலாக நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இப்போ நம்ம பிதாவாகிய தேவன்கிட்ட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா யார் மூலிமா மட்டும்தான் நம்ம தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதை குறித்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. அதை நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அந்த 6ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். 7ஆம் வசனம், என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவ அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் போய் சேர முடியாது அப்படின்றத பார்க்கணும். அப்போ பாருங்கள், இப்போது நமக்கு புதிய ஏற்பாட்டில் கூடாரமாக, அதாவது தேவன்கிட்ட தொடர்பு கொள்றதுக்கு நமக்கு யார் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இங்கே பழைய ஏற்பாட்டில் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக தேவன் கிட்ட தொடர்பு கொண்டார்களோ,
எப்படி தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ, எப்படி தங்களுடைய பாவங்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணப்பட்டதோ, அதே மாதிரி இப்பொழுதும் நாம் தேவன்கிட்ட தொடர்பு கொள்றதுக்கும், நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்றதுக்கும், நம்முடைய பாவங்கள் எல்லாமே கழுவப்படுறதுக்கும் யார் மட்டும்தான் முக்கிய காரணமாக இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் அப்படின்றத இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் மிகவும் அழகாகவும் மிகவும் ஆழமாகவும் தேவன் மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம்ன்றத பார்க்குறோம். சரி, ஓகே. இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை 3 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா பிரகாரமும், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போது இங்கே ஆசரிப்பு கூடாரம் எப்படி 3 பகுதியாக பிரிஞ்சிருக்கோ, இதற்கு இசைவாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லியிருக்கார். அதைத்தான் நம்ம இப்போ படித்த இந்த யோவான் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு நானே பலியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறார். அப்போ பாருங்கள், அப்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரத்தை இங்கே நம்ம எதோட கம்பேர் பண்ணிக்கலாம்னா நானே பலியும் அப்படின்ற விஷயத்துலையும், அந்த பரிசுத்த ஸ்தலத்தை நானே சத்தியமும் அப்படின்ற விஷயத்துலையும், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நானே ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்துக்கும் கம்பேர் பண்ணலாம்ன்றத பார்க்குறோம். அப்போது ஒருவர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை எடுத்து வாழ தொடங்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் இவர்கள் கடந்து வந்து இந்த பரம காணானாக்கி இந்த ஜீவனுக்கு போகிறதுக்கு இந்த வழியிலெல்லாம் கடந்து வரணும் அப்படின்றத இந்த ஒரு ஆசரிப்பு கூடத்தில் தேவன் அழகாக மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரகாரம் இருக்கு இல்லையா, இந்த பிரகாரத்தினுடைய இந்த நுழைவாயில், இந்த வாசலுக்கு 4 தூண்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இந்த 4 தூண்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, ஒருவர் கிறிஸ்துவை அறிந்து கொள்றதுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கு நேராக தங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடத்தி கொண்டு போகும் அந்த தருவாயில் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்றதுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த 4 தூண்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 4 சுவிசேஷங்கள், புதிய ஏற்பாடினுடைய 4 சுவிசேஷங்கள் அப்படின்றத பார்க்கும். அந்த 4 சுவிசேஷங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கும்பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இந்த 4 சுவிசேஷங்கள் மூலமா ஒருவர் என்ன மிக முக்கியமாக அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து யார், கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்ற விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றத பார்க்குறோம். இதை சிம்பிளாக ஒரு வசனத்தில் நம்ம புரிஞ்சிக்கும் பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அப்போ பாருங்கள், இந்த 4 சுவிசேஷங்கள் மூலமா ஒருவர் என்ன புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இந்த பிரகாரத்தின் மூலமா இருக்கக்கூடிய விஷயங்களில் தேவன் நமக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 தூண்களும் 4 சுவிசேஷங்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த 4 சுவிசேஷங்கள் மூலமா ஒருத்தர் அடிப்படையாக மிக முக்கியமான விஷயம் என்ன எதை தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அப்படின்றத அறிஞ்சிப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். சரி, ஓகே. இதுக்கப்புறமா இந்த பிரகாரத்தை தாண்டி ஒருத்தர் உள்ளே வரும்பொழுது முதல்ல அவர் என்ன பார்ப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலிபீடம். அப்போ பலிபீடம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி நம்ம ஒப்புமைப்படுத்தி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பேசியிருக்காரு. அதை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நமக்கு ஒரு பலிபீடம் ஒன்று, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவருக்கு அதிகாரம் இல்லை. அப்போ பாருங்கள், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பலிபீடம் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பலிபீடத்தின் மூலமாக அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு பலி செலுத்தி அந்த பலியின் மூலமாக தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இப்போது நம்முடைய பாவங்கள் எல்லாமே யார் மூலமாக மட்டும்தான் நமக்கு சுத்திகரிக்கப்படும், நிவர்த்தி பண்ணப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாக. இதை குறித்து நம்ம வசனம் வாசிக்கும் பொழுது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக தான் என்ன பண்ணியிருக்குன்னா நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இந்த பலிபீடம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த ஜீவன் அவருடைய மீட்கும் பொருளை அடையாளப்படுத்துது. அப்போது முதல்ல அந்த பிரகாரத்தினுடைய அந்த வாசல் மூலிமா ஒருத்தர் என்ன புரிஞ்சுப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
கிறிஸ்து யார் அப்படின்றத புரிஞ்சுப்பார். அதற்கப்புறமா இந்த பலிபீடத்துக்கிட்ட வரும்பொழுது கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவர் மீட்டெடுத்தார் அப்படின்ற விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்ததுக்கப்புறமா பலிபீடத்தை தாண்டி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி இருக்கும். அப்போ தண்ணீர் தொட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முதல்ல அந்த பிரகாரத்தினுடைய அந்த என்ட்ரன்ஸ் மூலயமா அவர் கிறிஸ்து யார் அப்படின்றத, கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அப்படின்றத அறிஞ்சிப்பாங்க. அடுத்து இந்த பலிபீடத்தின் மூலமாக அவர்கள் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தின் மூலமாக தான் கழுவப்படும் அப்படின்றத உறுதியாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படி புரிந்து கொண்டதுக்கப்புறமா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணி தொட்டின்னும் போது ஞானஸ்தானத்தில் தங்களை அர்ப்பணிப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம பார்க்கும் பொழுது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ பாருங்கள், ஒருவர் ஞானஸ்தானம் பெறும்பொழுது என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவ மூலமாக தான் ஞானஸ்தானம் பெறுவாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதை குறித்து ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சிக்கும் பொழுது பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நம்ம பார்க்கும்பொழுது இது என்னென்னா, பெந்தகோஸ்தே நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் பேசுகிறாங்க. அப்படி பேசும்பொழுது அவங்க இஸ்ரேல் ஜனங்கள்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கொலை செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி தங்கள் இருதயங்களில் குத்தப்பட்டவர்களை என்ன கேட்பாங்கன்னா, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பேதுருக்கிட்ட கேட்கும்போது பேதுரு சொல்லுவார் பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ பாருங்கள், இந்த தண்ணீர் தொட்டியானது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஒருவர் அந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளாக போகக்கூடிய காரியங்களுக்கு அடையாளப்படுத்துது. தங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களை முழுவதுமாக அர்ப்பணிப்பார்கள் அப்படின்ற விஷயத்தையும் அடையாளப்படுத்துன்றதை பார்க்குறோம். அப்போ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரம் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அப்போது ஒருத்தர் பிதாவாகி தேவனை அறிந்து கொள்ளணும்னா கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தினுடைய வாசலுக்கு 4 தூண்கள் இருந்துச்சுன்றதை பார்த்தோம். அப்போ அந்த 4 தூண்கள் கிறிஸ்துவை பற்றி அறிகிறதுக்கான நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த 4 சுவிசேஷங்கள் மூலமாக ஒருத்தர் மிக முக்கியமாக எதை அறிந்து கொள்வார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்றத அறிந்து கொள்வார்கள் அப்படின்றத பார்க்கணும். அப்படி அறிந்து கொண்டு அடுத்தது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பலிபீடத்தின் நேராக கடந்து வரும்பொழுது கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார், அப்போது நம்முடைய பாவங்கள் எல்லாமே கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாக தான் கழுவப்படும் அப்படின்ற ஒரு உறுதிக்குள்ளாக அடுத்து வருவாங்க. அப்படி கடந்து வந்ததுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணி தொட்டின்னு நம்ம பார்க்கும் பொழுது தங்களை ஞானஸ்தானத்தில் முற்றிலுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களை அர்ப்பணிப்பார்கள் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் தான் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தேவ நிழலாகவே என்ன பண்ணியிருக்காருன்னா, கிறிஸ்துவை மிகவும் மகிமையாக இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் மறைத்து வைத்திருக்கார் அப்படின்றத பார்க்கணும். இப்போ தொடர்ந்து நம்ம அடுத்த ஒரு வாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போயிட்டு இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் எப்படி கிறிஸ்து தேவன் அங்கே மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நம்ம எதை குறித்து தானித்தோம் அப்படின்னா, பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 தூண்கள், பலிபீடம், அதுக்கப்புறமா தண்ணீர் தொட்டி, அதுக்குண்டான ஆய்வுக்குறியான மீனிங்கை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 4 தூண்கள் எதை அடையாளப்படுத்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவில் இருக்கக்கூடிய அந்த 4 சுவிசேஷங்களை அதை அடையாளப்படுத்தும் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதை தொடர்ந்து பலிபீடம், ஸோ நம்மளோட மீட்பாகிய அந்த ஒரு விஷயம், அந்த பலிபீடம் நம்ம கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் என்ற ஒரு ஆழமான விஷயங்களை நம்ம சத்தியத்தின் மூலயமா நம்ம தியானித்து புரிந்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா தண்ணீர் தொட்டி, ஸோ அப்போ கிறிஸ்து நம்மளுக்காக மீட்பரானார் அந்த அறிவில் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணீர் தொட்டி, அந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளாக நம்மளை அர்ப்பணிக்கிறோம் அந்த ஒரு விஷயத்த நம்ம இந்த வாரம் நம்ம தெளிவாக நம்ம பார்த்தோம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் பரிசுத்த ஸ்தலத்திலையும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் இருக்கக்கூடிய அந்த பொருட்களுடைய ஆவிக்குரிய அர்த்தம், அது எப்படி கிறிஸ்துவ அடையாளப்படுத்துதுன்றதை நம்ம வரக்கூடிய நாட்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை நம்ம ஏன் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம எப்படி அந்த பரமகாரனை சென்றடையணும்ன்ற ஒரு விஷயத்த இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஒரு ப்ராசஸாக இருக்குது. அதுதான் பிரகாரம்ன்றது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு வரும்போது, ஸோ இப்போ கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஸோ அந்த பிரகாரம் அந்த வழியை அடையாளப்படுத்துது. பரிசுத்த ஸ்தலம்ன்றது சத்தியம், அதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்குறோம். அப்புறமா ஜீவன், அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு அடையாளப்படுத்துது என்றதை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பொறுமையோட கேட்டவங்க அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.